அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த 2 மாதமும் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதங்கள் எப்படி இருக்கு, இந்த 2 மாதத்துல எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த விடைப்பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள் நம்முடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய சுயஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம், நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல புதன் பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் பிளஸ் கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்து மேல இருக்கும். இதுல சுக்கிர பகவான் நீச்சம், சோ அதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஃபைனலா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 7 சனியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். நம்ம விரய சனி காலகட்டம், விரய சனியிலேயே இப்ப வக்ர சனி, சோ அது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் தான். அடுத்து அந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. ஃபைனலா மீண்டும் புதன் பகவான் இன்னொரு டிரான்சிட் பண்ணுவாரு கரெக்டா 23ஆம் தேதி, அதாவது 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 7ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு. எனவே 23ஆம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி, மாதத்தோட ஸ்டார்டிங்ல சூரியன் ஆட்சி. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னா நம்முடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், மேலும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் 3ஆம் அதிபதி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா நீச்சம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில புதிய முயற்சிகளை தொடங்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அதுல ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மேலும் வெளியிடங்கள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலையோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தையோ சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுலயும் சுயஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அதுல ஒரு சில குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்கா சுயஸ்தானத்துல ராகு நம்முடைய ராசிதிபதி 3ஆம் இடத்துல, பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயா இருக்க முடியாது. இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணும், புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதுல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை ஓட்டம் இருக்கும். ஆனா ராகு பகவான் சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால அதுல ஒரு சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு விஷயத்தை கூட ஒரு கண்டினியூஸா பண்ண முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக நிமித்தமா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை மூவ் ஆன் பண்றது சிறப்பு. எந்த ஒரு ஹைலி ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்பதான் நீங்க தொழிலோ உத்தியோகமோ ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு பிளானை பிக் பண்ணி அந்த பிளானை சுத்தி வேலை செய்யுங்க. அதுல ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் உத்தியோக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு, 3ஆம் அதிபதி நீச்சம். அதோடைய மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பாரு, அதுவும் ஆட்சியா இருப்பாரு. அவை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த உத்தியோகம் தொழில் நிமித்தமா வெளியிடங்களுக்கு போறதுனால நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை எதிர்பார்க்கலாம். மேலும் பயணங்கள் மூலமா இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களுடைய புதிய பழக்க வழக்கங்களால நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே மெல்ல மெல்ல நமக்கு ஃபேவரா வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல விரய சனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது கையில பெருசா நிக்காது. நிறைய பேர் கடன் சுமையில மாட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா பணத்தை எதுலயாச்சும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கமிட்மெண்ட்ல போய் சிக்கியிருப்பாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள், ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சனி பகவான் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய செலவு, இப்படி ஏதோ ஒரு வகையான செலவு அப்படிங்கிறது மாத்தி மாத்தி ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சில செலவுகளும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால இப்ப அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ ஒரு பிளானிங்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். இப்ப நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றோம், நம்ம என்ன பண்ணணும், பொருளாதாரம் சார்ந்த வகையில்
வகையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகவே இந்த வக்ரசனி காலகட்டத்துல பொருளாதார ரீதியா பெரிய அளவுல வளர்ச்சி இல்லைனாலும் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம். ஆல்ரெடி கடன் வாங்கி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடன் அந்த காலகட்டத்துல கட்டி முடிச்சிடலாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்துல செயல்படுத்தலாம். சோ அதுக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில குரு பார்வை லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. பணம் வந்துகிட்டே இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா செலவாயிட்டே இருக்கும். ஆகவே அந்த நிர்வகிக்கிற தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பொருளாதாரம் வருதுனாக்கா அப்படி தண்ணி மாதிரி செலவழிக்காம பிளான் பண்ணி கரெக்டா எதுக்கு ஷெட்யூல் பண்றதுன்னு கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மேலும் தண்ட விரை செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது பொதுவா மீன ராசிக்கு சொல்லவே வேண்டாம். சில சமயங்கள் அத்தியாவசியமற்ற செலவுகளை செஞ்சாலுமே மேக்சிமம் சுதாரிச்சுப்பாங்க. அது வந்துட்டு இந்த மீன ராசிக்கு உள்ள ஒரு சிறப்பு தன்மை. இருந்தாலும் இந்த விரய சனியில நம்மளால அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம என்ன வாங்குறோம், நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம பணம் மட்டும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவை பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் சிக்கனம், கொஞ்சம் விழிப்புணர்வு, மேலும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்தா சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்கலாம். மற்றபடி இந்த மாதத்துல மழை போல இருந்த இந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல வக்ரசனியுடைய பார்வை. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய புஷ்அப் இருந்தாலும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பற்றற்ற தன்மை இருந்தாலுமே ஃபேமிலியை கொஞ்சம் பாதுகாக்கணும், ஃபேமிலிக்காக ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகளை இந்த மாதத்துல எடுப்பீங்க. சோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கு. மேலும் சுயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதமும் அப்படி இல்லைன்னா குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. மேலும் சுயஸ்தானத்துல ராகு பகவான். ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் சின்ன ஒரு வாக்குவாதனாலும் டக்குன்னு அதிகமான கோபங்கள் வெளிப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணி உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது. அதிகமான கோபமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாதுவா உங்களுடைய சூழ்நிலையில பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல பொதுவா செவ்வாய் நமக்கு வந்து முழு சுபரா வந்துருவாரு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியா வந்துருவாரு. அவர் போயிட்டு 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெருசா மைனஸ் இல்ல. ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவுல மைனஸ் இல்ல. முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முயற்சிகளை இந்த மாதத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நீங்க மேற்கொள்ளலாம். ஆகவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல இருந்த வாக்குவாதங்கள் அப்படியே கொஞ்சம் சாதுவா குறைய ஆரம்பிக்கும். மேலும் ஃபேமிலியால இருந்த வந்து தொந்தரவுகளும் டோட்டலா இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி பிரஷர்ஸ் எல்லாம் இந்த மாதத்துல குறையும். அதுக்கு நமக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா குரு பகவான் 3ஆம் இடத்துல சற்றே பலம் குறைந்து இருக்காரு. பட் இருந்தாலும் அது முழுமையான பலம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சற்றே பலம் குறைந்து இருக்காது. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் குற்றமா இருந்தாலும் புதிய புதிய முயற்சிகளை இறங்குறதுக்கு, புதிய புதிய முயற்சிகளை ட்ரை பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு கிரக அமைப்பு தான் அது. குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு. இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கிரன் நீச்சமா 7ஆம் இடத்துல இருப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. அது சிறப்பு தான். பொதுவா கேது பகவானோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிளானட் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யுதுனாக்கா, குறிப்பா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யுதுன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்களும் தடை தாமதம் நிச்சயமா ஏற்படும். குறிப்பா கேது பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல திருமண முயற்சியில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. திருமண முயற்சி பண்ணுவீங்க, பணம் நிறைய செலவாகும், இப்படியே முடிகிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதை நினைச்செல்லாம் கவலைப்படக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட தான் நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம். தடைப்படுறதும் தாமதப்படுறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். தடை இல்லாம தாமதம் இல்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வருது, நல்லா ஃபேவரா வர மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும், புரிதலோட இருக்கணும். மேலும் இந்த திருமண முயற்சி பண்றவங்க உங்க பார்ட்னரோட ஜாதகத்தெல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்து பொருத்தம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சரியா அனலைஸ் பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரமா திருமண முயற்சிகளை இறங்குறது, அவசரமா முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த அவசரம் அப்படிங்கிறதுல இந்த ஜாதக பொருத்தத்தெல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்க. எனவே ஜாதக பொருத்தெல்லாம் கரெக்டா பார்த்து பொறுமையா செயல்படுறது, பொறுமையா காய் நகர்த்துறது திருமண முயற்சியில நல்ல செய்திகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கையும் சுபிக்ஷமா இருக்கும். அதே பொறுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேணும். அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமா 7ஆம் இடத்துல இருப்பாரு. அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. 18ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு நல்ல செய்திகளை இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில தடை தாமதத்தோட எதிர்பார்க்கலாம். அடுத்ததா திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் நீச்சமா 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற நிலை, நிறைய பேருக்கு இந்த பற்றற்ற நிலைக்கு போயிருப்பாங்க. நிறைய சகிப்புத்தன்மை இல்லாம, நிறைய வாக்குவாதம் ஃபேமிலிக்குள்ள, வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, நிறைய கருத்து வேறுபாடு. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, உங்க பார்ட்னர் ஒண்ணு சொல்லுவாங்க.
ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு படுற பாடு அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே போயிட்டு இருக்கும். ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது. இதனாலேயே மோஸ்ட்லி அதிகமான வாக்குவாதம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தம், இப்படி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையால ஒரு சில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம். ஆனா குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிலைமைகள் கையை மீறி போகாது. எல்லாம் உங்க கையில உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஏதாச்சும் வாக்குவாதம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா அது பெருசா வெளியில தெரியாது. உங்களுக்குள்ளேயே இந்த வாக்குவாதம், அந்த ஒரு கவலையான ஒரு மனநிலை இருக்கும். ஆனா அதை பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. சோ அந்த மறைவு தன்மை அப்படிங்கறத குரு பகவான் கொடுப்பாரு. வெளியில பாக்குறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பெரிய அளவுல பிரச்சனை எல்லாம் சொல்லல, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா கேது 7ஆம் இடத்துல இருக்கும் போதே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சந்தேக குணம் இந்த காலகட்டத்தில் அதிகமா வரும். பொதுவா ராகு சுயஸ்தானத்துக்கு வந்துட்டாலே சந்தேக குணம் அப்படியே மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும். மேலும் சின்ன விஷயத்துக்கு அதிகமான கோவப்படுறது, இது மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் வெளிப்படலாம். அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் வந்துட்டு 7ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் கவனம் செலுத்தணும். மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் வாக்குவாதம் வருது, சண்டை வருதுன்னா சகிப்புத்தன்மையோட அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே பொறுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல புதன் 4ஆம் அதிபதி பிளஸ் வந்துட்டு 7ஆம் அதிபதி மாதத்தோட பிகினிங்ல முதல் 4 நாள் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருப்பாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு. கரெக்டா 4ஆம் தேதி டிரான்ஸ்லேட் ஆகி 6ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. எனவே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு ஃபேவர் தான். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த வந்த தடை தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் மேல நிறைய மன வருத்தங்களோ பிள்ளைகள் பற்றிய கவலைகளோ அதிகமா இருந்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு 5ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி இந்த கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் விலகி இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி பிள்ளைகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம் கவலை இதெல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். அதுவும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தளவுல 5ஆம் இடத்துல இந்த மாதத்துல பெருசா நெகட்டிவான பிளானட் எதுவும் சஞ்சாரம் செய்யல. அதனால இந்த மாதம் நமக்கு இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதுவுமே நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா சூரியனும் புதனும் கன்ஜெக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. அவை புதனாதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும். அதே 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து புதன் கன்ஜெக்ஷன். இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் ஏற்படலாம். அதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு. மேலும் புதிய புதிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட படிப்பை இப்போ தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் புதுசா ஏதாச்சும் கோர்ஸ்ல சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பிளான் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கல்வி சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் இருக்கலாம். இது உங்களுக்கோ அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏதோ ஒரு வகையில கல்வி சார்ந்த வகையில ஃபேமிலிக்குள்ள விரை செலவுகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சும் வாங்குவீங்க பணம் கொடுத்து. அப்படி ஏதாச்சும் ஒரு விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 23ஆம் தேதிக்கு மேல புதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கும். அந்த டைம் பீரியட்ல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்களால ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கல்வி ரிலேட்டடா எந்த தடை தாமதமும் இல்ல. படிப்பு சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இப்ப விலகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு அதிகமா அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். ஏதோ துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிடலாம். எனவே மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு தான். பெருசா மைனஸ்லாம் இல்ல. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல நம்ம அதீதமான விழிப்புணர்வு எதுல இருக்கணும்னாக்கா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு சூரியன் மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி, மேலும் விரைய சனி இப்ப வக்ரத்துல இருக்காரு சனி பகவான். இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதத்துல. மேலும் இந்த மருத்துவம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கலாம். ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு வகையான உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் ஆரோக்கிய
ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட கொஞ்சம் அலைச்சலோட அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். சோ அது நமக்கு ஒரு வகையில பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் புதுசா அந்த மாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானம் இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் 6ஆம் அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரு. இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. எனவே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதிக நேரம் நல்லா தூங்குங்க. மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. இப்போ வந்துட்டு மீனத்தை பொறுத்த அளவுல தெய்வ வழிபாடு தினமும் இருக்கிறது சிறப்பு. தினமும் காலையில தெய்வ வழிபாடு பண்றது நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. மெயினான விஷயம் இதுதான். மனதை சரிப்படுத்தணும். நம்ம மனதை அமைதிப்படுத்தணும். நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி தினமும் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி தெய்வ வழிபாடோ அப்படி இல்லைன்னா மெடிடேஷனோ அப்படி இல்லைன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஒரு மரங்கன்று நடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். உங்களுடைய மன அமைதிக்கு அது ஒரு வழிவகையா இருக்கணும். மேலும் ஏதோ ஒரு வகையில உங்களை வளர்ச்சி அடைய வைக்கணும் அந்த செயல்பாடு. ஆகவே தினமும் ஒரு அரை மணி நேரம் காலையிலயோ ஈவினிங்லயோ பண்றது நல்லது. இதை எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இந்த 7:30 சனி முடிகிற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் வந்து மாதம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை எப்போதுமே நீங்க பிக்சடா வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல குறிப்பா அந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நம்ம வந்துட்டு மன அமைதியை தக்க வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா மன ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே ஆணிவேறு. மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பா இருந்தா நம்ம செய்யற செயல்பாடுகளும் எடுக்கிற முடிவும் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆகவே கோபத்தை குறைச்சி மன அமைதியோட செயல்படுறது நல்லது. அதே போல இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல, கேது பகவானுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். ராகு கேது 1 and 7ல இருக்கிறப்போ வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த சாப்பிடுற உணவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியான சுத்தம் செய்யப்பட்ட நல்ல உணவுகளை சாப்பிடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேக்சிமம் இயற்கையான உணவு வகைகளை அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல 7ஆம் இடத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்லாம் இருக்கிறதுனால இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதே போல அந்த ஜீரண உறுப்புகள்லையும் கவனமா இருக்கணும். மேலும் பெண்கள் கருப்பை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி நீச்சம் பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே. எனவே இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஆகவே இந்த பாதம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது. பாதத்துல ஏதாச்சும் வலிகளோ அப்படிலாம் பாதம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகளோ இருக்கலாம். அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படணும். ராகு சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப யோசிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அளவு கடந்த சிந்தனை அப்படியே வெளிப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அவே ரொம்ப யோசிக்காம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. மேலும் தலை முகம் சார்ந்த அனைத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம். ஒரு சிலருக்கு இந்த தலையில முடி கொட்டுற பிரச்சனை, மேலும் இந்த முகத்துல முகப்பருக்கள் வருது, இது போல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படியே மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டெம்பரவரி தான். இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் அதுக்கான ரெமெடிஸ் என்னவோ அதை நீங்க பார்த்து நேச்சுரலான முறையில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு முதுகு இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். இதுல எல்லாம் சற்று கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இதுல எல்லாம் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்திலுமே நம்ம இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தது தொடர்ந்து உழைக்கணும். நம்ம அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்கணும். அதனால உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. வினை திட்பம் என்பது ஒருவனது மன திட்பம் மற்றவையெல்லாம் பிற அப்படின்னு வள்ளுவ பெருமான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு திருக்குறள்ல. அதாவது நம்மளுடைய மன வலிமையோட நம்முடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து நம்ம செய்யும் போது அதுல ஒரு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே மற்ற அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான். முதல்ல நம்முடைய மன ஆரோக்கியம் மன வலிமை தான். எந்த செயல்பாடு செஞ்சாலும் சரி மன ஆரோக்கியமும் மன உறுதியும் இருந்தாதான் அதுல வெற்றி அடைய முடியும். எனவே இந்த மாதத்துல ராகு சுயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். குழப்பத்தை தவிர்த்துடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை மன ஆரோக்கியத்தோட மன தெளிவோட மன வலிமையோட அதை எதிர்கொண்டீங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றத்தை நிச்சயமா அந்த காலகட்டத்தில் அடைய முடியும். ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல அதீதமான கவனம் எதுல இருக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மாதத்தோட ஸ்டார்டிங்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கடன் வாங்கி ஏதாச்சும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது மூணுலயும் நீங்க கவனம் செலுத்தினாலே இந்த மாதத்துல ஒரு சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா நம்ம அடையலாம். வாழ்த்துக்கள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய சுயஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான
குரு பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானுடைய சஞ்சாரம். இந்த 3 கிரகமும் இந்த மாதத்துல கன்ஜெக்ஷன்ல 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. இதுல புதன் பகவான் ஆட்சி, மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. ஃபைனலா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்துல வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 7 சனியுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் விரய சனி காலகட்டம். விரய சனிலையும் இப்ப வக்ர சனி, சோ இது நமக்கு கொஞ்சம் ஃபேவர். அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே, அதாவது 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆயிடுவாரு. சோ இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். அதனை தொடர்ந்து கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம் ஆகுது. 6ஆம் அதிபதி நீச்சம், மேலும் 2 9க்குரியவன் நீச்சம் ஆகிறாரு. ஃபைனலா 29ஆம் தேதி மாதத்தோட கடைசியில மீண்டும் புதன் பகவான் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அது மாதத்தோட எண்டிங்ல. இது எல்லாத்தோடயும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு வக்ரம் ஆகிறது நம்ம மைனூட்டா பார்க்கணும். கரெக்டா மாதத்தோட பிகினிங்லயே 8ஆம் தேதி குரு வக்ரம் ஆயிடுவாரு. நம்முடைய ராசிநாதன் வக்ரம், இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஆகவே இந்த மாதத்துல முக்கியமான பிளானட்லாம் கொஞ்சம் வீக் ஆகுது. சோ இந்த காம்பினேஷனை வச்சு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த மாதத்துல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மாதத்துடைய பிகினிங்லயே வக்ரம் ஆகுறாரு. சோ அது கொஞ்சம் நமக்கு மைனஸா இருக்கு. 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல, அதுலயும் வக்ரம் 8ஆம் தேதியில இருந்து வக்ரம். அவை முதல் 8 நாள் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு முதல் 8 நாள் ஃபேவரா இருக்கும். அதுலயும் சனி இப்போ வக்ரம் ஆயிருக்கிறதுனால இந்த பணிச்சுமை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும். இந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வான சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். பிரச்சனைகள் கையை மீறி போகாம நம்முடைய கண்ட்ரோல்லே எல்லாமே இருக்கும். சோ அது நம்ம கொஞ்சம் ஃபேவரா எடுத்துக்கலாம். மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 8 நாள் நமக்கு ஃபேவர். ஆகவே இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். 8ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அப்படி இல்லைன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ, அப்படி இல்லைன்னா ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள மெயினான பிளான்லாம் வச்சுக்கோங்க. 8ஆம் தேதிக்கு மேல இருக்கிறத அப்படியே சேஃப்டியா மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல புதுசா தொழில் தொடங்குறதுலாம் அட்வைசபிள் கிடையாது. புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் அதுக்கு ஃபேவரான காலகட்டம் இல்ல. இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு புதிய முயற்சியில இறங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தொழில போய் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல குரு பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்து மேல இருக்கும். அதுலயும் 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம் ஆனதுக்கு பிறகு வக்ர பார்வையை லாபஸ்தானத்து மேல செலுத்துவாரு. மேலும் 12ஆம் இடத்துல சனி வக்ரம், அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அதே போல இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 8ஆம் தேதி வரைக்கும் சூழ்நிலைகள் ஓகே தான். 8ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகளோ திடீர் விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கலாம். அவை பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணிக்கணும். சேஃப்டிக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதுலயும் இப்ப வக்ர சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால மழை போல இருந்த அந்த விரைய செலவுலாம் இப்ப குறையும். சோ அது நமக்கு ஒரு ஃபேவர். அடுத்தது ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், பொருளாதார ரீதியா இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. சோ அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. அடுத்து அந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான செயல்பாடுகளையும் இந்த காலகட்டங்களில் தொடங்கி அதுல ஏதாச்சும் பொருளாதார ரீதியா ஒரு சில விரைய செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. அவே குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். சோ அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் மேற்கொள்வீங்க. அதுல ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே பணம் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. சோ இது ரெண்டையும் கொஞ்சம் நியூட்ரலா வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. முதல் 20 நாள் ஃபேமிலி ரிலேட்டடா பெருசா புஷ்அப்போ பெரிய அளவுல பிரச்சனையே எதுவும் இல்ல. எல்லாமே நிலைமைகள் எல்லாம் கண்ட்ரோலா
இருக்கு. என்ன பொறுத்த அளவுல இந்த மாதம் ஃபுல்லா நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நிதானம் காக்கிறது நல்லது. பொதுவா சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதியும் போது என்ன பேசுறோம் தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடுறது வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பத்தாததுக்கு ராகு பகவான் வேற சுயஸ்தானத்துல. ஆகவே யோசிக்காம ஒரு விஷயத்தை டக்குன்னு வெளியிட்டுருவோம். எனவே பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் காக்கிறது நல்லது. மேலும் முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது. நீங்க பேசுறத குறைச்சாலே முக்கியமான விஷயங்கள் எதுவுமே வெளிப்படாது. ஆகவே பேச்சுல தான் நிதானம் இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க பேசுறீங்கன்னா யோசிச்சு பேசுறது நல்லது. ஏன்னா சுயஸ்தானத்துல ராகு இருக்கும்போது ரகசியமான விஷயத்த கூட அப்படியே டக்குன்னு வெளிப்படையா உளறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் காக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல 20ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல. 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் நீச்சமாவாரு. 2ஆம் அதிபதி நீச்சமாவாரு. அதுலயும் இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் மேலும் 11ஆம் இடம் இந்த இடங்கள்ல பதியும். எனவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் கோபகரமான சூழ்நிலைகள்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. இந்த கோபத்தெல்லாம் ஃபேமிலிக்குள்ள வந்து காட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. 20ஆம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த வகையில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது 7th ஹவுஸ்ல மேலும் சுக்கிரன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியோட இருக்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் தான். ஆனா 6ஆம் அதிபதியோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கொஞ்சம் குற்றம். மேலும் இந்த மாதத்துல முதல் 8 நாள் குரு பார்வை சிறப்பா இருக்கு. 8ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையும் கொஞ்சம் பலம் இழந்து நம்முடைய 7ஆம் இடத்து மேல பதியுது. எனவே முதல் 10 நாள் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். முதல் 10 நாள்ல உடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் திருமண முயற்சி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே முதல் ஒரு 10 நாட்களுக்குள்ள வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். 10ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். பொதுவா கேது விலகுற வரைக்கும் இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். அதனால தடைப்படுது தாமதப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம். தடைப்படுறதும் தாமதப்படுறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லதுதான். நன்மையான பலனை தான் கொண்டு வந்து சேர்க்கும். தடைப்படாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வேவ் லென்த்ல போகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரச்சனை இல்லாம போகுதுன்னா அந்த இடத்துல நீங்க அதீதமான விழிப்புணர்வோட இருக்கணும். பிரச்சனைகள் நடக்குது தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம். அடுத்த திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆனவர்களுக்கு முதல் 10 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல. பெரிய அளவுல குழப்பம் எதுவுமே இல்ல. 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து கேது பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் 10 நாள் பெரிய அளவுல குழப்பம் இல்ல. சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது பயணிச்சிட்டு இருக்கும். ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 10ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட அந்த பேச்சுவார்த்தைகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேல அதை நீங்க பெருசுபடுத்தாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கணும். என்ன பொறுத்த அளவுல அமைதியா செயல்பட்டாலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. யாரு என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா பேசட்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எப்படின்னாக்கா நம்முடைய காதுகளை நம்ம மூடிக்கணும். நம்முடைய வாய்களை நம்ம அடைச்சுக்கணும். நம்முடைய கண்களை இறுக்கமா மூடிக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படியே அமைதியா நம்ம மாட்டுவோம். ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொறுமையை கடைபிடிக்கணும். ஆனா இது நம்ம கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் சும்மா இங்க உட்கார்ந்துட்டு வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிடுவேன். அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்றதே நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். நீங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்தந்த பிரச்சனையில இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து நழுவிடுவீங்க. எனவே ஏதாச்சும் ஒரு சின்னதா வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்தை விட்டு நழுவுறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்துல எப்போதும் அமைதியா செயல்படுறதுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு எப்போதும் நிதானமா இருக்கிறதுக்கு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தினமும் நீங்க காலைல எந்திரிச்சு தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஃபேமிலி சூழ்நிலை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும். அந்த எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாக்குவாதமும் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கண்ணை மறைக்கிற ஒரு வித்தை தான். நீங்க காலைல எந்திரிச்சு ஒரு பக்தி மையத்தோட இருக்கும்போது உங்ககிட்ட வந்து யாரும் நெகட்டிவா பேச மாட்டாங்க. முதல்ல உங்கள்ட்ட பேசணும்னே நினைக்க மாட்டாங்க. வாய் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஒதுங்கி போவாங்க. ஜஸ்ட் இது ஒரு கண்ணை மறைக்கிற மாதிரியான ஒரு வித்தை தான். இது மட்டும் இல்லாம காலையிலேயே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்க மனசுக்குள்ள ஏத்திக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல 10ஆம் தேதிக்கு மேல கவனம் இருக்கணும். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 20 நாள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. எனவே மருத்துவ செலவுகளோட சின்ன சின்ன தடை தாமதங்களோட இந்த குழந்தை பாகியத்துல ஒரு விதமான நல்ல செய்திகளை நம்ம
போல 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம். சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதிகமா அலைச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இத மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள்லாம் பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றது நல்லது. வெளியிடங்களுக்கு அதிகமா அலையாம வண்டி வாகனங்களை பயணிக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். சுயஸ்தானத்துல ராகு அதீதமான சிந்தனை கொடுத்துருவாரு. ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கம்ப்ளீட்டா நீங்க கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துல கிடைக்கும். ஆகவே உங்களை நீங்களே பராமரிச்சுக்கணும். பிளஸ் இதோட சுற்றுப்புறம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். வெளியிடங்களுக்கு அதிகமா போகாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது. சோ இதெல்லாம் நீங்க சரிவர செய்யும் போது நல்ல செய்திகளை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க எதிர்பார்க்கலாம். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாவாரு. எனவே 20ஆம் தேதியில இருந்து இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. அதிகமான கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். அது 20ஆம் தேதிக்கு மேல. அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல. பிள்ளைகள் மேல கோவப்படாம இருக்கணும். அவசரப்பட்டு அவர்களை திட்டாம கோவப்படாம பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 20ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளோட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். அவை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்ம விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. எனவே 20ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். பட் ஆனா அது டெம்பரவரி தான். அதை நினைச்சு நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். அந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். ஆகவே 20ஆம் தேதியில இருந்து பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 5ஆம் இடத்துல 20ஆம் தேதியில இருந்து செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை எதுலையுமே ஈடுபடாம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏதாச்சும் குழப்பம் ஏற்படுதுன்னா அதை டக்குன்னு நீங்களும் களத்துல இறங்கிடாம கொஞ்சம் தள்ளி வச்சு செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காக்கிறது சிறப்பு. அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட பிகினிங்ல 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன். இதுல புதன் ஆட்சி கேதுவோட இருக்காரு. ஆகவே மாணவ மாணவிகளுக்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு மனநிலை வெளிப்படலாம். ரொம்ப சலிச்சுக்கிறது, ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாம, குறிப்பா படிப்புல போக்கஸ் பண்ண முடியாம தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்படுறது. அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எதுலயாச்சும் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. புக்கு மட்டும் விரிச்சிருக்கும், சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு சில மாணவ மாணவிகள் ஒரு சில ப்ராப்ளம்ஸை எதிர்கொள்றது வாய்ப்பு இருக்கு. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை போக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீ என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அது நல்ல சிந்தனையா இருக்குங்கிற பட்சத்துல பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பேடான சிந்தனைகளா இருக்கு, நெகட்டிவான சிந்தனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கொஞ்சம் திருத்தி மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ராகு பகவான் சுயஸ்தானத்துல இருக்கும்போது சிந்தனை தடுமாற்றம் நிச்சயமா ஏற்படும். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, அது மாணவர்கள் மட்டும் இல்ல, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சிந்தனை தடுமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். ஏதோ ஒரு வகையான கவலை நம்மளை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையான குழப்பம் நம்மளை போட்டு அப்படியே குமுறிக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஓவர்டேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் அதை ஓவர்டேக் பண்ணி இந்த டைமிங்ல நான் இந்த வேலையை தான் செய்ய போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆர்டர் போட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் அது அப்படியே அமைதியா இருக்கும். பேக் டு மறுபடியும் அது அந்த சிந்தனை நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். எஸ், இந்த காலகட்டம் அப்படிதான் போகும். அதனால நீங்க அதுக்கு பழக்கப்பட்டுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குனாக்கா அதுகிட்ட நீ ஆர்டர் போட்டுருங்க, நான் இதுல கவனம் செலுத்த போறேன், தயவு செஞ்சு இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே அமைதியாயிடும். சரிப்பா நீ பண்ணிட்டு நீ வாப்பா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு கொஞ்சம் வழிவிடும். ஸோ இப்படி நீங்களே உங்களுக்குள்ள கொஞ்சம் டெக்னிக்கா உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாத்தி மாத்தி அமைச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்கா மாணவ மாணவிகள், ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா அதிகமான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு தான் இருக்கும். அதிகமான பிரஷர்ஸ் இருக்கும், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், எதுலையும் டவுன் ஆயிடக்கூடாது. அட் சேம் டைம் பார்த்தோம்னா என்ஜாய்மெண்ட்டையும் பார்க்கணும். மேலும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகணும், கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம், பதட்டம், கவலை, எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமேங்கிற ஒரு வருத்தம். ஸோ இப்படி சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்படி நீங்க அதிகமா நீங்க யோசிக்கிற ஒரு விஷயம், உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், அதாவது நீங்க ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது செய்ய விடாம உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயத்த நோட்ல எழுதிருங்க. நோட்டு பேப்பர் எடுத்து உங்க மூளையில என்ன ஓடிட்டு இருக்கோ அதை எழுதிருங்க. ஜஸ்ட் எழுதிட்டு அதை அப்படியே ஒரு வாட்டி பாருங்க, அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக், சயின்டிபிக்கா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்ல நம்முடைய மன ஆரோக்கியம், நம்முடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கு தடை இல்லாம நம்முடைய சிந்தனையை பாசிட்டிவா பராமரிச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். அது நம்மளுக்கு தேடல் மூலமா கிடைக்கும்.
கிடைக்கும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேடலை வச்சு அதுக்கான சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மேலும் இந்த 7.5 சனி காலகட்டம் அப்படிங்கிறது நாம முற்பகுதியில செஞ்ச ஒரு விஷயத்தோடைய ரிஃப்ளெக்ட் தான். சனி பகவான் நீதிகாரகன். நம்ம முன்னாடி ஒரு தப்பு பண்ணிருப்போம். நம்மள அறியாம பண்ணிருக்கலாம். சில பேர் தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம். அப்போலாம் நம்ம நல்லா இருந்திருப்போம். அதோட ரிஃப்ளெக்ட் பார்த்தோம்னா இப்போ மறைமுகமா நம்மள வந்து அடிக்கும். நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா இது நம்ம முன்னாடி பண்ணதுதான்ப்பா இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். எனவே ஒரு புரிதல் நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம செய்யற ஒரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமா உண்டு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா அது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் நமக்கு வெளிப்படும். ஆகவே இந்த 7.5 சனி காலகட்டத்தை பொறுத்தளவுல பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதை மட்டும், அந்த சாராம்சத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃபை கரெக்டா பரிணமிச்சுக்கணும், கரெக்டா பராமரிச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வள்ளுவ பெருமான் அழகா ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லியிருப்பாரு. ஊர் ஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படியே நம்மள அறியாமலோ செஞ்சிட்டாலோ, அப்படி இல்லைன்னா நம்ம செய்யாமலே நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்தாலோ வந்த துன்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது. களத்துல இறங்கிடணும். வா நீயா நானா ஒரு கை பார்த்துக்கலாம், வா என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதுல என்ன எனக்கு நல்லது இருக்கு அப்படிங்கறத நான் உறிஞ்சி எடுத்துக்கிறேன், நீ வா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும் அதை நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமை எப்போதுமே இருக்கணும். நீ எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை, அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுடைய வழி அவங்களுக்கு தான் புரியும். உங்களுடைய பிரச்சனை எனக்கு ஈஸியா இருக்கலாம், என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா அவங்கவுங்க பிரச்சனையுடைய வழி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஆழமா இருக்கும். ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினைச்சு பயப்படக்கூடாது. மன வலிமையை கொண்டு நம்ம அதை எதிர்கொண்டு அதுல என்ன நமக்கு நல்ல விஷயம் இருக்கோ அந்த சாராம்சத்தை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்தை நம்ம போய் அடையணும். லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். இடையில வர சின்ன சின்ன சில்லறத்தனமான பிரச்சனையை பார்த்து நம்ம அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட கூடாது. எனவே இதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி. நமக்கு வயசாயிட்டேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வயது முதிர்ந்தவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் வயதாயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம இன்னும் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. சோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கணும். ஒரு நிறைவு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த நிறைவு தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய பர்பஸை கண்டுபிடிச்சி அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒரு நிறைவு தன்மை ஏற்பட்டுரும். அந்த நிறைவு தன்மை ஏற்பட்டுனா பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்னும் தேடணும்னு அர்த்தம். ஆகவே தேடி தேடி அந்த நிறைவு தன்மையை நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா நம்முடைய மனமானது டோட்டலா அமைதியாயிடும். எனவே இது வந்துட்டு எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே பொருந்தும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம். பட் ஆனா நம்ம பணத்தை நோக்கி பயணிக்கிறது இல்ல. பணத்து மூலமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த பணத்தை கொடுத்து தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த விஷயத்தை பண்ணோம்னா நமக்கு நிறைவு கிடைக்கும். இதுக்கு ஆணி வேறா இருக்கிறது பணம் அப்படிங்கிறதுனால பணத்தை நோக்கி போறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறோம். பணத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்முடைய நிறைவு. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை கரெக்டா பிக்கப் பண்ணி அதை நோக்கி பயணிச்சீங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. நான் இவ்வளவு விஷயம் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னம், மீன ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் கான்பிடண்டான பர்சனா தான் இருப்பாங்க. 4 பேருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது டக்குன்னு துவண்டு உட்காந்துருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கவலைக்குள்ள முழுகிடுவாங்க. ஆகவே கவலை அப்படிங்கிற விஷயம் சுத்தமா இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படாம இருக்கிறது உத்தமம். அப்படி அந்த பிரச்சனை வந்துட்டுனாக்கா களத்துல இறங்கிடணும். வா நீயா நானா ஒரு கை பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு தில்லை ஏத்திக்கிட்டு நம்ம அது கூட போராட ஆரம்பிச்சிடணும். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. குறிப்பா மாணவ மாணவிகள் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதீங்க. தேடல்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. தேடி தேடி செல்லுங்க. நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து கொடுக்கும். உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை. ஆகவே நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த 7.5 சனி ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறப்போ வரக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். என்ன பொறுத்த அளவுக்கு அது பாக்கியம் தான். ஏன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு டக்குன்னு 7.5 சனியில மாட்டிட்டோம்னாக்கா கரெக்டா ஒரு 27 வயசுக்குலாம் சரியான பக்குவத்துக்கு நம்ம வந்துருவோம். பக்குவம் அப்படி ஒரு பக்குவம், நல்ல ஒரு ஜீனியஸா மாறிடுவோம். ஏன்னா அவ்வளவு அடிகளை பார்த்து அவ்வளவு வழிகளை பார்த்து அப்படியே நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போவோம் அந்த 7.5 சனி. ஆகவே இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவா எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே நமக்கு ஃபேவர் தான். அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு, இதுல நம்ம கத்துக்கிற பாடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த 30 வருஷத்துக்கு தேவையான எனர்ஜியை அதிகமா பெற்றுக் கொடுக்கும். அதுதான் 7.5 சனி. எனவே இதுல உள்ள சாராம்சத்தை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்தி வளர்ச்சி அடையுங்க. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை மேலோட்டமா நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு சூரியன் வந்து நீச்சம், 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி நீச்சம். இது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த வண்டி வாகனங்களை டிராவல் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது கொஞ்சம் டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துல மோஸ்ட்லி இந்த டிராவலிங் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மெயினா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதம் ஃபுல்லாவுமே வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கோங்க. உணவு சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். நல்ல உணவு
உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய இயற்கையான உணவு முறைகளை அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது. மோஸ்ட்லி இந்த நேரத்துல அதிகமா சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது. வயிறு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. அதே போல இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. சோ அதுலயும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை. அடுத்தது பார்த்தோம்னாக்கா ராகு சுயஸ்தானத்துல தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். 2ஆம் இடத்துல சனி பார்வை. ஆகவே இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொண்டை இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி பெருசா எதுவுமே மைனஸ் இல்ல. இதுல எல்லாம் அந்த கிரகங்கள் டிராவல் பண்றதுனால இதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஓவரால் அந்த விரய சனி காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்படுறது இயல்பு. உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் குழப்பங்கள் வந்து நீங்கிறதுலாம் இயல்பு தான். அதனால அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை நீங்க டக்குன்னு சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு, நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியமும் ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்பு. நம்மளுடைய கவனக்குறைவால ஏற்படக்கூடிய விஷயங்கள். நம்ம கவனத்தை அதிகரிச்சிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட போறது இல்லை. ஆகவே அலட்சியமா நம்முடைய கவன குறைபாடால நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு மாதத்தையோ 2 மாதத்தையோ நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு நாள் இழந்தாலும் அது பெரிய இழப்பு தான். நாட்கள் நமக்கு ஒரு லிமிட்டடா கொடுத்திருக்காங்க. நல்லா 120 வருஷம். இப்ப அப்படியே குறைஞ்சு 90ல வந்து நிக்குது. அப்படி இல்லைன்னா 70, 80 இந்த கேட்டகரியில தான் நிக்குது. ஆகவே இருக்கிற காலகட்டத்துல நமக்கான ஒரு சரியான ஒரு தடத்தை பதிக்கணும்னாக்கா நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நெகட்டிவா வந்துடுச்சு. பாக்குற பொருள் எல்லாம் கெமிக்கலா இருக்கு. நம்ம எதை தான் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சரியாவே தெரிய மாட்டேங்குது. எனவே முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்திக்கோங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். இது ரெண்டையும் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல சற்றே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால இதை நினைச்சு கவலைப்படாம மூவ் ஆன் பண்ணுங்க. நிச்சயமா மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம். அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% ப்ரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா
ஏன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. சோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே